ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மன்வாவோட சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாரும் பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே மக்கள் எல்லாம் அந்த பேலஸ் முன்னாடி நின்று கத்திட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த கிங்டம் ரூல் பண்றதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்ல. ஆமா சீக்கிரம் அந்த பிரின்ஸையும் பிரின்சஸையும் கண்டுபிடிங்க. அண்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்மள ஒருத்தர் காப்பாற்ற முடியும்னா அது அந்த லார்ட் கேல்ட் மட்டும்தான். இவனுங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த கேல்ட்டோ மனசுக்குள்ளேயே இந்த மாதிரியான நேரம் வர்றதுக்கு நான் பல வருஷமா காத்துட்டு இருந்தேன். கடைசியா அந்த நேரம் வந்துடுச்சு. இந்த உலகத்துல ஒரு சில பேர் மட்டும்தான் எக்ஸப்ஷனல் டேலண்டோடையும் அப்படி இல்லைன்னா நோபல் பிளட்டோடையும் பிறப்பாங்க. ஆனா மிச்சம் இருக்க மக்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட சந்தோஷம்ன்ற ஒரு விஷயத்த பார்த்தே இருக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க காமனரா பிறந்த ஒரே காரணத்துக்காக மட்டும். இவன் இப்படி எல்லாம் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தான் முத தடவை அந்த டீமன் இவன் கிட்ட பேசுது. டே தம்பி, நீ ரொம்ப வீக்கா இருக்க. ஆனா உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிற. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா உன்கிட்ட எந்த ஒரு டேலண்டும் இல்ல. அதுவும் இல்லாம நீ எந்த ஒரு பெரிய நோபல் ஃபேமிலிலயும் பிறக்கல. இதோட முடிவு நீ கடைசியா அடிமட்டத்துல போய் சாவ போற. சொல்ல போனா நீ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற உன்னோட ட்ரீம் அது ஒரு நாள் மண்ணோட மண்ணாதான் போகுது. இந்த உலகம் எவ்வளவு அன்ஃபேரான விஷயமா இருக்குல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். சோ அதனால நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ யாருன்ட்டு ப்ரூவ் பண்ணு. இந்த டீமனோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் சுங்கி மாதிரி இருந்தவன் இவன் ஒரு வில்லனா மாறி இருக்கான். இதுக்கப்புறமும் நான் ஒர்த்லெஸ்ஸான ஒரு ஆளா இருக்க போறது இல்ல. நான் எப்படியாச்சும் டாப்புக்கு போயே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, என் முன்னாடி எவன் வந்தாலும் சரி, அவன் மேல நான் ஏறி போயிட்டே இருக்க போறேன். அதுக்கு மத்தவங்களோட சோலை விக்கணும்னாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. சொல்ல போனா என்னோட டைம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்கிட்ட இருக்க இந்த கிரேட் பவர், கிராண்ட் டியூக் கிரிமோரியா கொடுத்த இந்த கிரேட் பவர், இதை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பெஷலான ஆளா மட்டும் இல்லாம இந்த மொத்த கிங்டமையும் என்னோட தான் மாத்த போறேன். இதுதான் இந்த கெல்ட்டோட பாஸ்ட். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. அந்த மினிஸ்டரோட ஆளும் ஒருத்த வந்து நாங்க இன்னும் பிரின்ஸ் எங்க இருக்காருன்ற விஷயத்த கண்டுபிடிக்கவே இல்ல. என்ன ஆனாலும் சரி அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்ற விஷயத்த சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். போய் தேடுங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கூஷானோ அதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்ட்டு அவன் நடந்து வர்றது அந்த கெல்ட் பார்த்துட்டு பிரின்ஸ் கூஷான் நீங்களா? டே கெல்ட், நீ இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் இப்படி கேட்கறத பார்த்துட்டு அவனும் இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இந்த பிரின்ஸ் இவன் கோவத்தாலையும் பழி வாங்கணும்ன்ற எண்ணத்தாலையும் சுத்திட்டு இருந்தான். அண்ட் அதுவும் இல்லாம கொஞ்ச நாள் முன்னாடி கூட என் ஸ்பெல்ல எப்படி பிரேக் பண்ணணும்ன்றது கூட தெரியாம ஒரு பயந்தாங்கோலி மாதிரி தான் இவன் சுத்திட்டு இருந்தான். ஆனா இப்ப இவனை பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இவன் கிட்ட இருந்து வர அந்த ஆரா அது ரொம்பவே பிரைட்டா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் இரு. நான் பிரின்ஸ் மேலயும் பிரின்சஸ் மேலயும் போட்டிருந்த அந்த பிரெயின் வாஷிங் ஸ்பெல் அது இப்ப காணும். இந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் இப்படி திருத்திருந்து முடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த பிரின்ஸும் டே கெல்ட், நான் உன்னை என் ஃபேமிலி மாதிரி நம்பனண்டா. ஆனா கடைசியில நீ இந்த கிங்டமையும் ப்ரொடெக்ட் பண்ணல, இந்த டார்ஜிலியனும் ப்ரொடெக்ட் பண்ணல. உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் என் ஃபாதரும் என்னோட ஆன்சிஸ்டர்ஸும் அவங்க சொந்த கையால பில்ட் பண்ண இந்த இடம். நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. இதை கேட்டு அந்த கெல்ட்டும் யுவர் ஹைனஸ், உங்களுக்கு இன்னும் இந்த சிச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா யார் இந்த இடத்துல டிப்ரெஷன்ல இருந்தது? அண்ட் அதுவும் இல்லாம உங்களால சஃபர் ஆன இந்த கவுண்ட்லெஸ்ஸான மக்களை பாருங்க. உங்களால அவங்க கண்ணுல இருக்க சோகத்தை பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இவன் அப்படி சொன்ன உடனே மக்கள் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பிரின்ஸ பார்த்து. இதை பார்த்துட்டு அந்த கெல்ட்டும் ஆமா அப்படிதான், இந்த மக்களோட கோவத்தை வச்சு நான் இந்த பிரின்ஸை இதே இடத்துலயே போட்டு தள்ள போறேன். சோ அதனால என்னோட கை ரத்தக்கார படினோன்னு எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்ல. இவன் அவள் தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஹீரோ வந்து நான் எப்பவுமே மத்த ஃபேமிலியோட சண்டையில இன்டர்ஃபியர் ஆனது இல்ல. ஆனா இந்த விஷயத்த நான் உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லி ஆகணும். இங்க இருக்க நீங்க எல்லாருமே ஒரு முட்டா பீசுங்கடா. கீழ்பக்கத்துல இருந்து தப்பிச்சு வந்த தற்கூறிங்கடா நீங்களாம். ஹீரோவை பார்த்துட்டு இந்த கெல்ட்டுக்கு ஷாக்கு. இவன் எப்படி உயிரோட இருக்கான்னு. அந்த கெல்ட்டு மனசுக்குள்ளேயே இந்த உதவாக்கரையான பங்க் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே இவ்வளவு நெக்கலா பண்ணிட்டு இருப்பான். இவனும் இதை மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்து நாக்ஸ் ஒன், நீ ஒரு பெரிய நோபல் ஃபேமிலி சேர்ந்த ஒரு ஆளு. உன்ன மாதிரியான நோபலுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? இது எங்க ஃபேமிலி மேட்டர், நீ கிளம்பு. ஹீரோவும் இவன் சொல்றது கேட்டு சிரிச்சுட்டு டே கெல்ட், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன அந்த வார் அது எதனால நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஆளு நீ மட்டும் தான். அண்ட் அதுவும் இல்லாம நீ யாருன்ற விஷயமும் தெரியும். ஒரு டீமனோட சின்ன நாய்க்குட்டி தான்டா நீ. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அந்த கெல்ட்டுக்கு ஷாக்கு. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு. கும்பல்ல இருக்க மக்கள் எல்லாமே அவன் என்ன சொல்றான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எது டீமனா? இவன் டீமனை பத்தி பேசிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் மேல நின்னு டே முட்டா பீசுங்களா, உங்களுக்கு ஒண்ணுமா புரியல? நீங்க எல்லாருமே இப்ப டெரரிசம் தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க களிமண்ணு மூளைய வச்சு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. எப்ப இந்த கிங்கோ குயினோ இம்பீரியல் ஃபேமிலியை நோக்கி ரெபலியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு, எப்ப அந்த ஆர்கேஎம் எம்பையர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு மோசமாச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது அந்த கெல்ட் பையன் அவன் கோர்ட் மேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான். இந்த கெல்ட் பையன் அந்த பிரின்ஸை மட்டும் பிரெயின் வாஷ் பண்ணல, இந்த நாட்டுல இருக்க எல்லா மக்களையுமே பிரெயின் வாஷ் தான் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோ உண்மையை சொன்னதுனால அந்த ஸ்பெல்லும் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் அந்த மக்களுக்கு எல்லாம் புரியுது. அவனுங்களும் ஆமா கிங் சடனா தான் அந்த ரெபலியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என் தலை
அது வெடிக்கிற மாதிரி எனக்கு வலிக்குது. இவனுங்க எல்லாருமே இப்படி தலையை போச்சு கதறினுக்குறானுங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரின்ஸுக்கு புரியுது, இந்த கெல்ட் பையன் எங்களை மட்டும் இப்படி பண்ணல, நோபல்ஸ் இங்க இருக்க மக்கள் எல்லாரோட மண்டையை தான் கழுவி வச்சிருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கெல்ட்டும் யாருமே இதை நம்பாதீங்க, அவன் தான் இந்த கிங்டம் அழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான், அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்ப போறீங்களா, அவன் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் நீங்க மறந்துடாதீங்க, டேய் நாக்ஸ் நான் டீமனோட ஃபாலோவர்னு நிரூபிக்க உன்கிட்ட எதனா ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இல்லாம நீ இதே மாதிரி தான் தேவையில்லாம பேச போறனா உன்னோட வாழ்க்கை, அதுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. டேய் கெல்ட் என்னோட லைஃபுக்கு நீ உத்தரவாதம் தெரியா, தூரமா இருக்கிறதுனால நெக்ல பேசிட்டு இருக்கியா, இர்ரி மாவன கீழே வரேன் அப்படின்ட்டு மேல இருந்தவனும் கீழே எகிரி குச்சிடறான். இவன் இப்படி குதிக்கிறத பார்த்துட்டு கிறிஸ்டோபரும் யங் மாஸ்டர் நாக்ஸ் அது ரொம்பவே டேஞ்சரஸான இடம், பக்கத்துல நின்று மேவும், ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான் யங் மாஸ்டர் நாக்ஸ் கீழே போவாதீங்க ஃபுல்லா எனிமியா இருக்காங்க. இவங்க இப்படி கவலைப்பட்டு இருக்கும் போதே ஹீரோவும் கீழே குதிச்சு டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், இஃப் யூ ட்ரபிள் த ட்ரபிள் ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ, ஐ அம் த ட்ரூத் அப்படின்றான். இவன் இப்படி கீழே வந்ததை பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மரண ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனுங்களை பார்த்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஏன் தனியா கீழே வந்தனா, தைரியமே இல்லாத இந்த மாதிரி பெத்தட்டிக்கான கோழைங்களாலாம் என் மேல ஒரு அட்டாக் கூட பண்ண முடியாது. அண்ட் அதுவும் இல்லாம அந்த கெல்ட் பையன் உங்களை ரிச் ஆக்குவேன்னு சொன்னதை நம்பி நீங்க உங்க சொந்த மக்களையே இந்த அளவுக்கு சஃபர் பண்ண வச்சிருக்கீங்க. அண்ட் அதுவும் இல்லாம நீங்க செத்துருவீங்கன்ட்டு கொஞ்சம் கூட தெரியாம ஒரு ராயல் ஃபேமிலியை எதிர்த்து ரெபலியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இது மன்னிக்க முடியாத ஒரு பெரிய குற்றம், நீங்க எல்லாம் இந்த இடத்துல சாவ போறீங்க அப்படின்ட்டு ஹீரோவும் கத்தி எடுக்கிறான் இவனுங்களை போட்டு தள்ளுறதுக்கு. இதை பார்த்துட்டு அந்த மினிஸ்டர் எல்லாம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்களை இப்படி இன்சல்ட் பண்ணுவ, ஆமா என்னதான் உன் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தனும் அவன் தனியா தான் இருக்கான், இதை விட்டா நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது, இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் அவனை பார்த்துட்டு ஏன் முன்னாடியே உன் கத்தியை வெளியே எடுக்கிறியா, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, எல்லாருமே இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்குங்க, என்ன போட்டு தள்ளணும்ட்டு உங்க கத்தி மேல நீங்க கை வைக்கணும்னு நினைச்சாலே உங்க மரணம் நிச்சயமாயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு ஹீரோவும் அவனை அசால்ட்டா போட்டு தள்ளிடுறான். அதை பார்த்துட்டு இவனுங்க எல்லாருமே அங்க பாரு அவன் அவனை கொண்டான், இவன் என்னதான் ஒரு ப்ரௌடான ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனா இருந்தாலும் இவன் எப்படி மத்த கிங்டத்தோட அஃபேர்ல இன்டர்ஃபியர் ஆகலாம், இது தப்பு, இவனை இப்பயே போட்டு தள்ளுங்க. இவனுங்க இப்படி சொல்றத பார்த்துட்டு ஹீரோவும் உங்க ஷீட்ல இருந்து உங்க ஸ்வாடை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க கண்ணை நல்லா திறந்து பாருங்க, இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா, உங்க பின்னாடி யார் நின்னு இதெல்லாம் உங்களை பண்ண வச்சிட்டு இருக்கான்ற விஷயத்த தெளிவா பாருங்க, கூஷான் ஆட்ரியன் அப்படின்னு உடனே அவனும் ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். ஹீரோவும் அவனை பார்த்து இன்னைக்கு நைட் இந்த கிங்டம்ல ஒரு புது கிங் பிறக்க போறான், உன் கையாலேயே அது யாருன்னு நீ இவன் கிட்ட எல்லாம் காட்டு, கண்டிப்பா யங் மாஸ்டர் நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முன்னாடி இந்த எல்லாருமே வெட்டி துண்டு துண்டா பறக்க விடுறான். இவன் அப்படி வெட்டு போயிட்டு இருக்கும் போதே கேசல்ல ஒரு இடத்துல பாம்பு வெடிக்குது. கீழே இருக்க எல்லாருமே என்னடா நிமிந்து பார்த்தா மேல எலினா நின்னுட்டு இருக்கா. அவளும் எல்லாருமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, இவ ரெபலியன் பண்ணணும்னு குரூப்பை சேர்த்து வச்சிருப்பால அதுல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்க குரூப்பும் எனிமியோட குரூப்பும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு இந்த கெல்ட்டும் இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. இவன் இப்படி கான்ல நின்னுட்டு இருக்கும் போதே எலினாவும் மேவும் போர்ஷன் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்ஸோட தங்கச்சியும் கிறிஸ்டோபரும் அவங்க ஸ்வாடு மேஜிக் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி சண்டை போடுறத பார்த்துட்டு அந்த கெல்ட்டும் மரண ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். அவனும் மனசுக்குள்ளேயே இந்த சண்டையில என் கை ஓங்கி இல்லனா இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு இவனை யோசிச்சுட்டு சரி பக்கத்துல பச்சை மண்டை இருக்கா இவ்வளவு முத போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி கையில மானாவெல்லாம் கேதர் பண்ணி அவளை செத்தடி அப்படின்ட்டு அவளை அட்டாக் பண்ண போறான். பச்சை மண்டையும் கரெக்டா அதை பாத்துறா. அவளும் அவ்வளவுதான் நம்மளுக்கு சூப்பு தான் போல அப்படின்னு நிக்கும் போதே கரெக்டா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஸ்வாடு வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ வந்து கரெக்டா அந்த மேஜிக்கை ரெண்டா வெட்டிடுறான். வெட்டிட்டு டே கெல்ட் உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா, இவன் இப்படி சொல்லும் போதே பச்சை மண்டையும் யங் மாஸ்டர் நாக்ஸ் அப்படின்னும் போது ஹீரோவும் பச்சை மண்டை நீங்க இருந்து பின்னாடி போ நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த கெல்ட்டும் என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல, அவன் என்னோட மேஜிக்கை ஒரே ஸ்ட்ரைக்ல கேன்சல் பண்ணிட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த அரகண்டான பிராட் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இப்படி பண்ணிருப்பான். இவன் இப்படி கான்ல நின்னுட்டு இருக்கும் போதே இவன் டீமை சேர்ந்த ஒருத்தனும் லார்டு கெல்ட்டே எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துறா அப்படின்ட்டு இவன் பக்கத்துல வராங்க. இவன் அவனுங்க எல்லாம் கண்டுக்கவே இல்ல, அவனுங்களை அச்சு பறக்க விட்டு இவன் ஏதோ பெருசா ஒரு மேஜிக் சர்க்கிளை போட்டுட்டு இருக்கான். இவன் ஆளுங்களே அச்சு பறக்க விட்டதை பார்த்து அந்த பிரின்ஸ் அவன் மரண ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். பின்னாடி நின்னு எலினாவும் அவன் ஏதோ ஒரு போர்ட்ல உருவாக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அவனை விடக்கூடாது, அவனை தடுக்கணும். இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த கெல்ட்டும் நான் இப்ப இந்த இடத்துல இருந்து தப்பிச்சுனாலே போதும், இவனுங்களை அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவனும் தப்பிக்க ரெடி ஆகும் போதே எங்கேயோ வந்து ஒரு மேஜிக் மிசைல் வருது. வந்த மிசைலும் அந்த சர்க்கிள் நடுவுல குத்தி அந்த மொத்த மேஜிக்குமே கேன்சல் பண்ணிடுது. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக்கு, எப்படி என்னோட போர்ட்டல் ஏன் ஆக்டிவேட் ஆகாம போச்சு. இவன் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவும் பாரா என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல, ஒரு கோட் மேஜோட ஸ்கில் அது இந்த அளவுக்கு தான் இருக்குமா, டே கெல்ட் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குடா. அப்புறம் தான் இவனுக்கு தெரியுது ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்திருக்கான்ட்டு. இவனுக்கு ஒரே ஷாக்கு, எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மேஜிக் யூஸ் பண்ணிருக்கானா. இவன் இப்படி ஷாக்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஹீரோவோ ஒரு தற்கூரி ப்ரொஃபசருக்கு தான் இது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும், அந்த ஆள் மட்டும் என்னோட லிமிட்டுக்கு என்ன புஷ் பண்ணாம இருந்திருந்தானா இது எதுவுமே நடந்திருக்காது. அந்த ஆள் என்னதான் பைத்தியக்காரனா இருந்தாலும் மேஜிக் மேல இருக்க அவனோட அப்சஷன் அதுக்கு தான் நான் இப்ப நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லனா என்னால இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க முடியாது.
அப்படின்னு சொல்லி ஹீரோவும் போயிட்டு அந்த கெல்ட்ட சட்டையை பிடிச்சி தூக்கிடுறான். சட்டையா என்னன்னு தெரியல, அதை பிடிச்சி தூக்கிடுறான். தூக்கிட்டு ஹீரோவும் டே தற்குறீங்களா எல்லாம் இங்க பாருங்க, இந்த குப்பை இவன் டீமனிக் ஹியூமனை சேர்ந்த ஒரு ஆளுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி இருக்கவே முடியாது அப்படின்ட்டு ஹீரோவும் இவன் மானாவை யூஸ் பண்ணி ஏதோ பண்றான். அந்த கெல்ட்டோ நிறுத்து இப்படி பண்ணாத அப்படின்ட்டு கதறான். ஹீரோ இப்படி பண்ண இவன் நரம்பெல்லாம் அப்படியே புடச்சுன்னு வருது. என்னன்னு பார்த்தா பையன் அவனோட அந்த டீமன் ஃபார்முக்கு மாறிடுறான். அதை பார்த்துட்டு எல்லாருமே அவனோட மானாவை ரிவர்ஸ் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம அந்த கெல்ட்டோட அப்பியரன்ஸை பாருங்க, என்னால சுத்தமா நம்பவே முடியல. இந்த கோட் மேஜ் கெல்ட் இவன் ஒரு டீமனிக் ஹியூமனா? இந்த குப்பையை தான் இவ்வளவு நாள் நம்ம நம்பிட்டு இருந்தோமா? இவனுங்க இப்படி சொல்றதை பார்த்துட்டு ஹீரோவும் போதும் நீங்க அவனை திட்டுறது மூலியமா நீங்க ஒன்னும் நல்லவன் ஆக போறது இல்ல, அவனை ஃபாலோ பண்ண எல்லாருமே அவனை விட மோசமான ஆளுங்கடா நீங்களாம். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அந்த கெல்ட்டும் ஹீரோ கையை பிடிச்சு முறுக்க ஆரம்பிக்கிறான். முறுக்கிட்டே அவனும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கை வச்சிருப்ப, உன் ஃபேமிலியை சேர்ந்த சாதாரண ஒரு குப்படா நீ. அண்ட் அதுவும் இல்லாம நான் சர்வ் பண்ணிட்டு இருக்க டீமனோட ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னு உனக்கு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, 72 நோபல் டீமன்ல ஒரு ஆளு, கிராண்ட் டியூக் கிரிமோரியா. ஆமா, நான் அவங்களோட ஒரு லாயலான சர்வன்ட். என் மேல நீ கை வச்சிருக்கன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு சூப்பு தான் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும் போதே என்னடா விட்டா ஓவரா பேசினுங்கிற, இரு நெஞ்சில ஒரு ஓட்டையை போடுறேன்ட்டு ஹீரோ கத்தி எடுத்து அவன் மார்பாக்ஸ்ல சொருவிடுறான். இவ்வளவு நேரம் நெக்கலா பேசிட்டு இருந்தவன் ஹீரோ சொருவனான்னு தெரிஞ்சவனே ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட உயிரை விட்டுரு, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிரு, உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு நான் அதை தரேன். உனக்கு பவர் வேணுமா, வெல்த், ஹானர், ஈவன் கிராண்ட் டியூக்கோட பவர் கூட கேளு, நான் அதை தரேன். என்ன மட்டும் உயிரோடு விட்டுரு. டே கெல்ட், எனக்கு எதுவுமே தேவையில்லடா, நீ தரேன்னு சொன்னது எல்லாமே என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, செத்து போட அப்படின்ட்டு இவனை 2 துண்டா வெட்டிடுறான். ஹீரோ இவனை வெட்டின உடனே டீமன் மாதிரி இவனும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிடறான். இவன் அப்படி கரையத்தை பார்த்துட்டு அந்த கூச்சானோ இங்க என்ன நடக்குது, ஹீரோவா அவனை பார்த்து இந்த கிரிமோரியான்ற டீமன் இவளோட ஃபாலோவர்ஸுக்கு அவங்க எவ்வளவு பவரை கேட்கறாங்களோ அதுக்கு மேலேயே இவ பவரை கொடுப்பா. ஆனா அதுக்கு பதில் அவங்க ஃபாலோவர்ஸ் செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடம்போ சோலும் அந்த டீமன் கிட்டே போயிடும். ஹீரோவும் இந்த சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்து இவனுங்களும் அவன் கூட சேர்ந்த ஒருத்தன் தான், இவனுங்களை மட்டும் நம்ம வேரோட அழிக்கலனா இந்த கிங்டம் அது எப்பவுமே திருப்பி புதுசா மாறவே மாறாது. கூஷான், லீசா ரெபலியன் பண்ண ஸ்டார்ட் பண்ண எல்லாரையுமே கதை முடிச்சிருங்க. ஹீரோ சொன்ன உடனே அந்த கூஷானோ உள்ள புந்து இருக்கிற எல்லாருமே மரண வெட்டு வெட்டுறான். ஹீரோவும் சும்மா இல்ல, அவன் பங்குக்குன்னு அவன் ஒரு 10 பேரை போட்டு வெட்டுனுங்கிறான். இவனுங்களை வெட்டுறது மூலியமா ஹீரோக்கு வெறும் 4 ஹவர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோவோ அவனுங்களை சாவடிக்கும் போது இவனுங்க அந்த கெல்ட் கீழே இருந்து நிறைய கிரைம் பண்ணியிருக்கானுங்க. அதனால இவனுங்களை கொல்றது எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதுவும் இல்லாம இவனுங்களை சாவடிக்கிறது மூலியமா என்னோட லைஃப் ஸ்பேன் அது கொஞ்சமாச்சு இன்க்ரீஸ் ஆகும். என்னால சுத்தமா நம்பவே முடியல, இந்த இல்னஸ்னால நான் ஒரு கொல்ற மிஷினாவே மாறிட்டு இருக்கேன். இவனுக்கு நைட் ஃபுல்லா சண்டை போட்டுருக்கானுங்க போல, அப்படியே பொழுதே விடிஞ்சிருது. அப்பதான் ராண்ட்வெல்லும் அந்த பிளாக் ஸ்வாட் நைட்ஸை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவரும் வந்து வாய்ப்பே இல்ல, நான் யங் மாஸ்டர் நாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்ட்டு ரொம்ப வேகமா இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா இந்த கிங்டம்ல நடந்த மொத்த பிரச்சனையுமே ஒரே நைட்ல முடிஞ்சிட்டு இருக்கு. இவரு இதெல்லாம் யோசிச்சுட்டே எதிரில பார்த்தா அந்த பிரின்ஸ் நின்னுட்டு இருக்கான். அந்த பிரின்ஸை பார்த்து பிரின்ஸ் கூஷான் அப்படின்னு போது அவனும் ராண்ட்வெல் நீங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறான். இவன் இப்படி கேட்கும் போதே ராண்ட்வெல்லும் எது பேசுறதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், யங் மாஸ்டர் நாக்ஸுங்க. அண்ட் அதுவும் இல்லாம உங்க உடம்புல இருக்க இந்த ரத்தம் உங்களால யங் மாஸ்டர் நாக்ஸுக்கு மட்டும் எதனா ஆயிருந்தா நான் கண்டிப்பா சொல்றேன், உங்களால இந்த இடத்துல இருந்து உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்ட்டு இவரும் சம டெரரா ஸ்வாட்ல கை வைக்கிறாரு. யாரோ வந்து ராண்ட்வெல் உன் ஸ்வாட உன் ஷீட்லயே வை. ராண்ட்வெல்லும் யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான் வந்து நிக்கிறான். ஹீரோ பார்த்துட்டு ராண்ட்வெல்லும் யங் மாஸ்டர் நாக்ஸ் உங்க ஃபேமிலி உங்களை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஆமா என்னால பார்த்தாலே அதை சொல்ல முடியுது, ஏன்னா நம்ம ஃபேமிலியோட எலைட் நைட்ஸை நீயே கூப்பிட்டு வந்திருக்கியே. அப்கோர்ஸ் உங்க உடம்புல இந்த ஃபேமிலியோட பிளட் ஓடுது, உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ராண்ட்வெல் நீ இதோட கான்சிக்வன்சஸை யோசிச்சு பார்க்கலையா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எங்க அப்பா பண்ண மாட்டான், எனக்கு அது நல்லாவே தெரியும். அப்படின்னா நீ அதான் இது மொத்தத்தையும் முடிவு பண்ணி சோல்ஜர்ஸை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. இது மட்டும் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. சோ அதனால யார் கேட்டாலுமே நான் தான் உன்னை சமன் பண்ணேன், உனக்கு வேற வழி இல்லன்ற காரணத்தினால மட்டும் தான் நீ இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லு. ஹீரோ அப்படி அவனை பத்தி கவலைப்படுறத பார்த்துட்டு ராண்ட்வெலுக்கு ஷாக்கு. அவரும் இல்ல யங் மாஸ்டர் நாக்ஸ், இந்த மிஷனுக்கு அப்ரூவ் பண்ணதே உங்க அப்பா தான். ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரியும், தெரியாத மாதிரி அவர்கிட்ட நடிக்கிறான். எது எங்க அப்பாவா? ஆமா அவர் தான் பண்ணாரு. ஆனா யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க ஏன் பிரின்ஸ் கூஷான் கூட இருக்கீங்க? இவர் இப்படி கேட்கும் போதே கூஷானோ அது அவரோட முடிவு இல்ல, அது என்னோட முடிவு, அவர் தான் எங்க கிங்டம் காப்பாத்தினாரு. அண்ட் அதுவும் இல்லாம டார்க்னஸால கன்சியூம் பண்ணப்பட்ட என்கிட்ட ஒரு கிங்கோட ட்ரூ மீனிங் என்னன்னு அவர் தான் எனக்கு புரிய வச்சாரு. அண்ட் அதுவும் இல்லாம அவர் தான் என்ன அந்த ஆழத்துல இருந்து காப்பாத்தந்து, அதனால என் லைஃப் இருக்க வரைக்குமே நான் இவருக்கு கடன்பட்ட ஒரு ஆளா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த இடத்துல முட்டி போட்டுறான். முட்டி போட்டு ஹீரோ கிட்ட யங் மாஸ்டர் நாக்ஸ் தயவு செஞ்சு என்னோட லாயல்ட்டி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் பாரா ஒரு நேஷனோட கிங்கு அவனோட லாயல்ட்டிய
ஃபேமிலியில எதுக்குமே உதவாத ஒரு உதவாக்கறிக்கே அவன் பிளட்ஜ் பண்றானா? வெல், நீ இப்படி பண்ணனா உன் நாட்டுல இருக்க மக்களே உன்னை எதிர்த்து பேசுவாங்க. நீ அதெல்லாம் தாங்கிட்டு இருப்பியா? கண்டிப்பா நான் என்னோட மொத்த லாயல்ட்டியுமே உங்க ஃபேமிலிக்கு கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுக்குறேன். இவன் அப்படி சொல்லும் போதே லீசாவும் அதேதான் எங்களுக்கும், நாங்களும் எங்களோட லாயல்ட்டியை உங்களுக்கு தரோம், என்ன சொல்றீங்க பிரின்ஸ் ஆரியா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட லாயல்ட்டியை ஹீரோ குத்துறாங்க. ஹீரோவும் இவங்களை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே என்னோட யூனிட்ல இருக்காங்கன்னா இதுக்கப்புறம் எல்லா விஷயமும் ஸ்மூத்தா போகுது. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ராண்டோலும் ஹீரோவை அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் நாக்ஸ பார்க்கும் போது எனக்கு அவர் மேல சின்னதா ஒரு டவுட் இருந்தது. ஆனா அது இப்போ கம்ப்ளீட்டா மறைஞ்சு போச்சு. எனக்கு இந்த விஷயம் பார்த்தாலே தெரியுது, ஒரு சபார்டினேட்ஸோட ஆக்ஷனுக்கு இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு அண்ட் அவங்களோட லாயல்ட்டி அது அன்ஷேக்கபிளா இருக்கு. பேட்ரியாக் பார்த்தா நம்மளோட யங் மாஸ்டர் நாக்ஸ் ஃபைனலா அவர் ஒரு ட்ரூ ரூலரா மாறிட்டு இருக்காரு. இவர் இப்படி ஹீரோ பெருமையா நினைச்சிட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம் உங்களோட ட்ரேட் டெத் கவுண்ட் அது ஆக்டிவேட் ஆகுதுன்னு வருது. வந்த உடனே ஹீரோவால சுத்தமா நிக்கவே முடியல, அவன் தடுமாற ஆரம்பிச்சிடறான். இவன் இப்படி இருக்கும் போதே பிளேயரோட பிசிக்கல் ஸ்டாட்ஸ் அது 5% டிக்ரீஸ் ஆகுது அண்ட் அதுவும் இல்லாம உங்களோட லைஃப் ஸ்பேன் எப்ப 30 நாளைக்கு மேல இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப இந்த நெகட்டிவ் ட்ரேட் அது தானாவே ரிமூவ் ஆயிடும் அப்படின்னு வருது. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நெகட்டிவ் ட்ரேட் என்னோட லைஃப் ஸ்பேன் எப்ப 10 நாளைக்கு கீழே போதோ அப்பதான் இது ஸ்டார்ட் ஆகும். ஆனா இதை ரிமூவ் பண்றதுக்கு நான் 30 நாள் ஏத்தி ஆகணுமா? இது என்ன அநியாயமா இருக்கு? இதை பண்ண இந்த டெவலப்பருங்க இருக்கானுங்களே அவனுக்கு மட்டும் என் கையில மாட்டினானுங்கன்னா அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரோனானும் யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவனு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எனிவே இன்னும் கொஞ்ச நாள்லயே என்னோட லைஃப் ஸ்பேன் அது எதிர்பார்க்காத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு அந்த டீமனை தான் பாக்குறான். அந்த டீமனை தான் தலைவன் ஏதோ பண்ண போறான் போல. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஹீரோட டீமும் அந்த பாலைவனத்துல வந்துட்டு இருக்காங்க. இந்த இன்னர் லூனிட்டிக்ல ஏகப்பட்ட ட்ரீட் இருக்கு. ஆனா போயும் நான் ஏன் இந்த டெர்மினலி இல்ல சூஸ் பண்ணேன்? எனிவே இதுக்கப்புறமும் இதை பத்தி யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா நான் தான் முட்டாத்தனமா இதை போய் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ இரும்பத்தை பார்த்து எலினாவோ மைலாட் உங்க உடம்பு அது ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு, நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எந்த ஒரு ரெஸ்ட்டுமே எடுக்கல, இப்படியே போயிட்டு இருந்தா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்ட்டு இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்க என்னோட மடியில படுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இவ இப்படி சொன்னோன்னே ஹீரோவோ தேவையில்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் மனசுக்குள்ளேயே இவன் நான் நல்லா இருக்கேன்ற விஷயத்த கூட என்னால சத்தமா சொல்ல முடியல. உண்மையிலே வில்லனா பிளே பண்றது அது ரொம்பவே கஷ்டம் தான் போல. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கிறிஸ்டோபரும் டப்புன்னு பையனை போய் தரையில ஒரு டென்ட் கட்ட ஆரம்பிச்சிடறான். அவனும் யங் மாஸ்டர் நாக்ஸ் இங்க வந்து படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு பையன் ஒரே உணர்ச்சி போங்க பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் டேய் அவனுங்க பண்றாங்கன்னு பார்த்தா நீயும் மாடா இப்படி பண்ணிட்டு இருப்ப, இந்த பைத்தியக்கார கும்பலை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்ற விஷயமே எனக்கு தெரியல. ஸ்டில் எப்படியும் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், அதனால இதுக்கப்புறமும் இது பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த டீமன் கிரிமோரியா ஆனஸ்ட் அண்ட் கிரீஃப் 72 டீமன்ல மெயின் ஸ்டோரியில இன்வால்வ் ஆகாத ஒரே டீமன்னா அது இவ மட்டும் தான். ஏன்னா இந்த டெசர்ட்டுக்கு கீழே இவளை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வழியா போற நிறைய பிளேயருக்கு இங்க இப்படி ஒருத்தி இருக்கான்ற விஷயமே தெரியாது. இவளை மட்டும் நான் பக்காவா யூஸ் பண்ணனா இவ எனக்கு ஒரு பெரிய அசட்டாவே இருப்பா. எனக்கு தேவைப்படுறதெல்லாம் வெறும் என்னோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ட்ரம்ப் கார்டும் வேணும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டே கரெக்டா அந்த ஏன்ஷியன்ட் ரூயின்ட்டுக்கு வந்துடுறான். வந்தவனும் இவன் டீமை பார்த்து இதுக்கப்புறம் யாருமே உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். இதை கேட்டு கிறிஸ்டோபரும் கூஷானோ ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரியே பண்றோம். இதை கேட்டு எலினாவோ என்னோட லாடுக்கு அதான் வேணும்னா நீங்க சொல்றத நான் பிசிறு தட்டாம செய்வேன். இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவோ அந்த பேரியர் மேல கை வச்சு நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இது ஒரு அட்வான்ஸ் லெவல் பேரியர், எனக்கு தெரிஞ்சு அவ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். எலினா உன்னால அந்த விஷயத்தை இப்ப பண்ண முடியுமா? கண்டிப்பா எங்க மாஸ்டர் என்னால பண்ண முடியும் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு ஸ்பிரிட் ஆஃப் த எர்த் ஃபேரி ஆஃப் த சாயில் ஜினோமி உன்னோட மாஸ்டர் நான் கூப்பிடுறேன் வெளியே வா அப்படின்ட்டு இவ்வளவு ஏதோ ஒரு ஸ்பிரிட் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ எப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டானே தெரியல, மேபி போக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ இப்படி சொன்ன உடனே இவங்க நின்னுட்டு இருந்த இடத்துக்கு மேல பெருசா ஏதோ ஒரு மேஜிக் சர்க்கிள் உருவா ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் இப்ப இந்த ஸ்பிரிட் மேஜிக்க பத்தி சொல்றான். இன்னர் லூனட்டிக் இந்த கேம்ல ஏகப்பட்ட பிரான்ச் காம்பேக்ட் ஸ்டைல் இருக்கு, அதுல ஒண்ணுதான் ஸ்பிரிட் மேஜிக். சொல்ல போனா இது யூனிக்கான ஒண்ணு. இது அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் பவரோட இருக்காது, ஆனா இதோட ஸ்டேட்டஸ் ரெக்வயர்மெண்ட் அது ரொம்பவே ஹையா இருக்கும். அதனால என்ன மாதிரியான பிளேயருங்கெல்லாம் இந்த கிளாஸை அவாய்ட் பண்றோம். நான் மட்டும் எலினாவை இந்த ஸ்பிரிட் மேஜிக் அவளோட சப் கிளாஸா மாத்திட்டேனா எலினா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறிடுவா. அதனாலதான் எனக்கு இந்த கேம் விளையாடும் போது எலினாவை ரொம்பவே பிடிக்கும். ராவான பவர் கம்பேர் பண்ணும்போது லீசாவோட ஃபயர் எலிமெண்ட் தான் பெட்டரா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான டெசர்ட் இருக்கிற இடத்துல ஃபயர்ன்றது எங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். சொல்ல போனா அது மூலியமா எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடையாது. அதுக்குன்னு லீசா ஒன்னும் மொக்கன்னு நான் சொல்ல வரல. ஒன்ஸ் நான் என்னோட ஸ்பிரிட் மேஜிக்கை மட்டும் அவேக்கன் பண்ணிட்டேனா அவ எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆளா இருப்பா. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே எலினாவும் மேஜிக்கை போட்டு ஏதோ ஒன்னு சமன் பண்றா. என்ன சமன் பண்ணிருக்கான்னு பார்த்தா கீரி
புள்ள மாதிரி ஏதோ ஒன்னு சமன் பண்ணிருக்கா. கைஸ் இது என்னன்னு தெரியல, உங்களுக்கு எதனா தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இது என்னன்னு தெரியுதுன்னு பாக்கலாம். எனக்கு என்னமோ பார்க்க கீரி புள்ள மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்துட்டு கிறிஸ்டோபரும் அப்ப இதுதானா அந்த ஜினோமி? ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த ஜினோமி இதெல்லாம் எர்த் ஸ்பிரிட்ஸ். நார்மலா இது பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு டார்ஃப் தலையில தொப்பி போட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த இன்னர் லூனட்டிக்ல பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும்ன்றதுக்காக இதை ரீடிசைன் பண்ணி இப்படி கியூட்டா மாத்தி வச்சிருக்கானுங்க. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அது உடம்புல கயிறு கட்டிட்டு இருக்கான். எலினாக்கு ஒரே ஜாலி, மை லார்ட் நான் இதை எப்படியோ பண்ணிட்டேன், நான் பக்காவா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இவ எகிரி குச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை திரும்பி பார்த்து ஆமா நீ பண்ணிட்டதா, ஆனா நான் உன்னை குடிக்காம தானே வர சொன்னேன், அதை நீ பக்காவா பண்ணியா? ஹீரோ அப்படி கேட்ட உடனே அவளுக்கு தட்டிட்டு ஆனா யங் மாஸ்டர் நாக்ஸ் இப்ப நீங்க என்ன பாராட்டணும் தானே, ஏன் இப்படி திட்டிட்டு இருக்கீங்க, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுரி அப்படின்ட்டு இவனும் மூச்சு விட்டு அவ தலையில போய் கை வச்சு எலினா நீ பக்காவா பண்ணிட்ட. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவளுக்கு ஒரே குஜால் ஆயிடுது. ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவனுக்கு கிட்ட போயிட்டு இந்த த்ரெட்டை உங்க உடம்பு சுத்தி டைட்டா கட்டிக்கோங்க, நம்ம கீழே போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாம நம்ம ஒன்னா இருப்போம். ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு போய் அந்த பேரியர்ல கை வைக்கிறான். கை வைக்கும் போது சிஸ்டம்ல இருந்தோம் ஜாக்கிரதையா இருங்க, நீங்க டீமன் ஆஃப் ஆனஸ்ட் அண்ட் கிரீஃபோட டெரிட்டரி உள்ள என்டர் ஆவறீங்க, நீங்க இப்போ டெசர்ட் லாபிரன்த்ல ட்ராப் ஆயிருக்கீங்க, உங்களால கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு வெளியே வர முடியலனா நீங்க இது உள்ளே செத்துருவீங்க அப்படின்ட்டு சிஸ்டம்ல இருந்து வருது. ஹீரோவும் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, நம்ம இப்போ ஸ்னோஸ்டார்ம் உள்ள போறோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே ஸ்னோஸ்டார்ம் உள்ள தான் பூந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஹீரோவும் எங்களோட விஷனை பிளாக் பண்றதுக்கு தான் இது மொத்தத்தையும் உருவாக்கி இருக்காங்கன்ட்டு. அண்ட் இதுலயே ஒஸ்டான விஷயம் என்னன்னா இந்த என்ட்ரன்ஸோட லொகேஷன் 1 ஹவருக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆனா இந்த கீரி புள்ள எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹீரோ அப்படி சொல்லும் போதே அந்த கீரி புள்ளியும் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல உங்களை வலிச்சுன்னு ஓடுது. எலினாவும் ஹீரோ கையை பிடிச்சின்னு யங் மாஸ்டர் நாக்ஸ் அது நம்மள ஃபாலோ பண்ண சொல்லுது, அதை நீ என் கையை பிடிக்காம கூட சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அந்த கீரி புள்ளியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. கடைசியா அதுவும் ஓடி போய் ஏதோ ஒரு இடத்துல நிக்குது. அது நிக்கிற இடத்த பார்த்து எல்லாருமே ஷாக்ல நின்னுட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பள்ளத்து முன்னாடி போய் அது நிக்குது. அதை பார்த்து கிறிஸ்டோபரும் நம்ம ஒரு அடி மட்டும் தப்பா வச்சோன்னா நம்ம மொத்த பேரோட கதையுமே முடிஞ்சிரும் அப்படின்ட்டு இவன் சொல்லும் போதே அந்த கீரி புள்ளியும் எலினா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கு. இதுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதுக்கு அப்புறம் கிறிஸ்டோபரும் மிஸ் எலினா அந்த கீரி புள்ள உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு? இவன் அப்படி கேட்கும் போதே அவளும் டப்புன்னு அங்கிருந்து எகிர ஆரம்பிச்சிடறா. என்னன்னு பார்த்தா எகிரி அந்த பள்ளத்துல குதிக்கும் போதே அது ஜஸ்ட் நம்மள ஃபாலோ மட்டும் தான் பண்ண சொல்லுது. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல, இந்த மாதிரி முட்டாத்தனமான விஷயத்தெல்லாம் நான் மறுபடியும் பண்றேன்னு என்னால யோசிக்க கூட முடியல அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே கூட சேர்ந்து குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. குதிக்கும் போதே அந்த கிறிஸ்டோபரும் ஆஹா இந்த விஷயம் எல்லாமே எனக்கு ட்ரைனிங் நடக்கும் போது நடந்த விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துது. ஈவன் என் கூட இருக்க எல்லாருமே ஒரு தடவை என்ன ஒரு கிளிஃப்ல இருந்து தள்ளி விட்டானுங்க, அந்த விஷயம் ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்தது, எனக்கு ஜாலியா இருக்குது அப்படின்ட்டு இவன் குஜால குச்சினுக்கிறான். ஹீரோவும் அவனை பார்த்துட்டே அட பைத்தியக்காரா அவனுங்களா அப்படி புடிச்சு போய் பண்ணலடா, உன்னை அவனுக்கு எல்லாருமே புள்ளி பண்ணியிருக்கானுங்க, அது கூட தெரியாம இருக்கானே, இந்த முட்டா பிசுங்கெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே அந்த குழிவுல ஊந்துனுக்குறாங்க. விழும்போதே கிறிஸ்டோபரும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம தரையில போய் அடிச்சு சட்னி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபசர் ராஸ் சொல்லி கொடுத்த அந்த மான ஷீல்டை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களை சுத்தி ஏதோ ஒரு பேரியர் மாதிரி போட்டுறான். போட்டு சேஃபா அந்த இடத்துல எல்லாருமே லேண்ட் ஆயிடுறாங்க. ஆகும்போது ஹீரோவும் இதை காம்பேக்ட்ல இப்போதைக்கு என்னால யூஸ் பண்ண முடியாது, ஆனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்து உள்ளதான் வந்து நிக்கிறாங்க. இவங்க இப்படி நிக்கும் போதே கிறிஸ்டோபரும் யங் மாஸ்டர் நாக்ஸ் கிட்ட இருந்து இந்த விஷயத்தை எதிர்பார்த்தது தான், அவர் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பக்காவா ப்ரிப்பேர்டா இருக்காரு. இவன் அப்படி சொல்லும் போதே கூஷானோ அமைதியா இருங்க ஏதோ நம்மள அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. இவன் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே அந்த மொத்த இடமே அதிர ஆரம்பிச்சிருது. பார்த்தா பெரிய சைஸ்ல ஆண்ட்டுங்க எல்லாம் நடந்து வருது. ஆண்ட் பத்தாம மேண்டிஸ் எல்லாமே வருது, எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல இருக்குது. பார்த்தா வந்த பீஸ்ட் எல்லாமே இவங்களை சுத்து போட்டு நின்னுட்டு இருக்கு. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததை விட இந்த இடத்துல அதிகமான பீஸ்ட் தான் இருக்கு, அதுங்களும் ஆஹா சோறு கச்சிச்சு நீ சாப்பிட வேண்டியதா அப்படின்ட்டு ஜாலியில நிக்குதுங்க. கிறிஸ்டோபரும் அதுக்கு முன்னாடி ஸ்வாட தூக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க யங் மாஸ்டர் முன்னாடியே வந்து நிப்பீங்க, யங் மாஸ்டர் நீங்க உங்க விரல கூட அசைக்க தேவையில்ல, இது மொத்தத்தையுமே நானே பாத்துக்கிறேன், இல்ல தேவையில்ல நானும் இதுல சண்டை போடணும்னு நினைக்கிறேன், அதனால பொத்திட்டு நீ கொஞ்சம் ஓரமா நில்லு அப்படின்ட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே என்னதான் இதுங்களை கொல்றது மூலமா என்னோட லைஃப் ஸ்பேன் அது கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னால விட முடியாது அப்படின்ட்டு அதுவும் கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த டீமன் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அவளுக்கும் தெரிஞ்சு போயிடுது அந்த கெல்ட்டு செத்துட்டான் அப்படின்ற விஷயம். தெரிஞ்சதுனால இவளும் நான் அந்த கெல்ட்டை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா எங்கேயோ இருந்து வந்த சாதாரண ஒரு பிராட் அவன் இந்த எல்லா விஷயத்தையுமே மாத்திட்டான், நான் போட்ட எல்லா பிளானுமே நாசமா போச்சு. அண்ட் அதுவும் இல்லாம இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட டொமைன்லயே இவனுங்க அவனுங்களோட காலை வைப்பானுங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இருங்க என்னோட பவர் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்
அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ சண்டை போடுறதா தான் காட்டுறாங்க. ஹீரோவும் சண்டை போடும்போது அந்த டெத் கவுண்ட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த டெத் கவுண்ட் இருக்கிறதுனால ஹீரோவால அவன் நினைக்கிற மாதிரி அவனால சண்டை போட முடியாது. ஏன்னா இந்த டெத் கவுண்ட் அவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிரும். அண்ட் அதுவும் இல்லாம அது ஸ்டாட்ஸ் எல்லாம் குறைக்கும் போது கூட அது நம்பர் வழியா குறைக்காம பெர்சன்டேஜ் வழியா குறைக்கும். அப்படி பண்றதுனால ஹீரோக்கு ஏகப்பட்ட பெனால்டி அவன் மேல விழும். ஈவன் இந்த டீபஃப் எல்லாமே ஹீரோ மேல இருந்து இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுமே இவனோட லைஃப் ஸ்பேன் அது 14 நாளைக்கு மேல இன்க்ரீஸ் ஆக மாட்டுது. எப்படியோ சண்டை போட்டு இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. ஹீரோவும் அவனோட டீமும். கூஷானோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இருந்த எல்லா மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிட்டோம்னு நினைக்கிறேன். இவன் அப்படி சொல்லும் போது ஹீரோவும் இவனுங்க 2 பேரையும் பார்த்து பரவாயில்ல, கூஷானும் சரி கிறிஸ்டோபரும் சரி இவனுங்களோட ஸ்வாட்ச்மேன்ஷிப் அது உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம தியோ ரெக்கமெண்ட் பண்ண நைட் கிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்தது தான். சொல்ல போனா இவன் யூஸ் பண்ற அந்த ஃப்ரோசன் பிளேட் இந்த ஸ்வாட் டெக்னிக்ல அதிகமான டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்கு. அண்ட் இவன் யூஸ் பண்ற அந்த ஸ்வாட் டெக்னிக் அதுக்கு மொத்தம் 9 ஃபார்ம் இருக்கு. அதெல்லாம் 3 விதமா கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ், மிடில் ஃபேஸ் அண்ட் ஃபைனல் ஃபேஸ். ஒரு இதுலயும் 3 ஃபார்ம் டெக்னிக் யூஸ் பண்ணுவான் போல. நான் இவனை பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா ஓவரா பேசுற ஒரு ஆள் மட்டும் தான் நினைச்சேன். ஆனா பிளாக் ஸ்வாட் நைட் கேப்டன் கிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்தது தான். கைஸ் இந்த பையன் தான் அந்த எலைட் குரூப்போட கேப்டனாவே இருந்திருக்கான். அவன் ஹீரோ கூட வரவே தான் ராண்ட்வெல் அந்த கும்பலை கூட்டு வந்திருக்காரு. ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு எலினாவை பார்த்து எலினா கிரேட் ஒர்க், நீ கத்துக்கிட்ட அந்த ஸ்பிரிட் ஆர்ட் அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கு, அதனால ரொம்பவே நன்றி. ஹீரோ அப்படி சொல்றத பார்த்துட்டு எலினாவும் எனக்கு தெரிஞ்சு நானும் மேவும் பிராக்டிஸ் பண்ணது வேஸ்டா போலன்னு நினைக்கிறேன். இவ பிராக்டிஸ் ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பிராக்டிஸ் எப்படி போயிருக்கோன்னு. ஒரு ஹீலிங் போர்ஷனையும் எடுத்து மேல அடிச்சுதான் நீ பிராக்டிஸ் பண்ணிருப்ப. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நோபலான சாக்ரிஃபைஸ் மே, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு ஹீரோ அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கான். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த கீரி புள்ளியும் ஏதோ ஒரு டோர் முன்னாடி கூட்டு போய் நிக்குது. எலினாவும் இந்த வழிதான் வாங்க போலாம் அப்படின்ட்டு கதவு திறக்கிற அவளும் உள்ள பார்த்தா சிங்கம் மாதிரி ஏதோ ஒரு கிரியேச்சர் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே கூச்சானோ ஒரு டீமனிக் ரூயன்ல இருந்து இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்தது தான். இவன் இப்படி சொல்லும் போது கிறிஸ்டோபரும் லார்ட் கூஷான் நீங்க தள்ளி நில்லுங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பையன் போய் அதை காலை வெட்டினா அது ஏதோ இல்யூஷன் மேஜிக் போல ஏதோ மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது திருப்பி ஃபுல் ஃபார்ம்ல அது நின்றுது. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக்கு. எப்படி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நான் தெளிவா பார்த்தனே, என்னோட ஸ்வாட் அதை கிளியரா வெட்டிச்சே. ஹீரோவும் எல்லாருமே நீங்க நிக்கிற இடத்துல இருங்க, இங்க இருக்கிற மோஸ்டான விஷயம் எல்லாமே இல்யூஷன் மேஜிக் தான். அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சண்டை போடுறது இது எதுவுமே ஒரிஜினல் இல்லையா? சொல்லுங்க எங்க மாஸ்டர் நாக்ஸ், இதுல எப்படி ஒரிஜினலி இல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? இவன் அப்படி கேட்கும் போதே ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைலாம் வெறும் நாலேஜ் தான். என்ன மாதிரி பல தடவை கேம் விளையாடின ஒரு பிளேயரோட நாலேஜ். நார்மலாவே இங்க வர எல்லாருமே இந்த மேஜரை மாட்டிக்கினாங்கன்னா கண்டிப்பா இந்த பீஸ்ட் கையால டிஃபீட் ஆயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ட்ரிக் எல்லாம் ஏன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா இதெல்லாம் நான் ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு ஹீரோவோ ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான். எலினாவோ எங் மாஸ்டர் நாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா இந்த வழிதானா? இவ இப்படி கேட்கும் போது ஹீரோவோ மொத ட்ரிக் என்னன்னா இந்த ஸ்கெலிட்டன்லாம் எந்த சைடு கையை நீட்டிட்டு இருக்கோ நம்ம அந்த சைடு தான் போகணும். அப்படி போனா மட்டும்தான் நம்மளால பாஸ் ரூமுக்கு போக முடியும். அண்ட் 2வது ட்ரிக் என்னன்னா எல்லாருமே பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இதுக்கப்புறமா இந்த ரூம்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இல்யூஷன் கிடையாது, உண்மையான பீஸ்ட் எல்லாம் அப்பியர் ஆக போகுது. இங்க இருக்கிற மான்ஸ்டருங்க எல்லாம் ரியலா ஃபேக்கானு கண்டுபிடிக்கிறது அது ரொம்பவே சிம்பிள். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கெலிட்டன் கையில போட்டிருக்க ரிங்க செக் பண்ணாலே போதும். இந்த ரிங்க பீஸ்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா இதுக்குள்ள ஒரு யூனிக்கான மேஜிக் பவர் இருக்கு. இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரையல். இந்த ட்ரையல் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு ரியாலிட்டி எது இல்யூஷன் எதுன்னு புரியாம நம்மள குழப்பி கொஞ்சம் கொஞ்சமா வெளி சைடு உலகத்துல இருந்து நம்மள சுத்தமா கட் பண்ணி எடுத்துரும். சொல்ல போனா நம்மளால மறுபடியும் வெளி உலகத்துக்கு போகவே முடியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மீனிங்லெஸ்ஸான ஒரு விஷயம். சொல்ல போனா இந்த ட்ரையல் ஆனஸ்டி அண்ட் கிரீஃப் இதெல்லாம் நான் ஈஸியாவே என்கவுண்டர் பண்றேன். இதெல்லாம் யாருக்கு கஷ்டம்னா ஒருத்தர் வழி மாறி போறாங்களே அவங்களுக்கு தான். ஹவெவர் இந்த கேம் நான் பல தடவை விளையாடி இருக்கேன், நான் ஒரு தடவை கூட தப்பான வழியில போனதே இல்ல அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த கதவு திறந்துன்னு உள்ள வரான். உள்ள பார்த்தா ஏதோ ஸ்கெலிட்டன் கிங் தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுவும் ஃபூலிஷ் கிரியேச்சர்ஸ் நீங்க எப்படியோ லாஸ்ட் ரெலமை ரீச் பண்ணிட்டீங்க போல. அப்படின்னா இதுக்கப்புறமும் நான் இந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரையல ஜெயிச்ச சந்தோஷத்தோடயே இந்த இடத்துலயே தூங்குங்க அப்படின்ட்டு இதுவும் ஏதோ சாண்ட் ஸ்ட்ராம் மாதிரி விடுது. இவங்க எல்லாருமே அதை விஸ்டாண்ட் பண்ணி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவோ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல இந்த ஃபைனல் அட்டாக் இது கொஞ்சம் ஃபிளாஷியா தான் இருக்குது. ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி போதும் அப்படின்ட்டு அந்த மொத்த சாண்ட் ஸ்ட்ராமே அப்படியே கட் பண்ணிடுறான். வெட்டிட்டு ஹீரோவும் அந்த ஸ்கெலிட்டனை பார்த்து இந்த மீனிங்லெஸ்ஸான போரிங்கான ட்ரையல் எல்லாம் போதும், நீ இருக்கிற இடத்துல இருந்து எழுந்துரு. அதுவும் எழுந்து நின்று ஹீரோவை பார்த்து பரவாயில்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிட் தான், நீ அந்த கெல்ட்டு பையனை போட்டு தள்ளினது லக்கு இல்ல போலயே. இது இப்படி சொல்லும் போதே கிறிஸ்டோபரும் என்னது இது யங் மாஸ்டர் நாக்ஸ் ஒருவேளை இது அப்படின்னும் போதே ஹீரோவோ ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இதுதான் அந்த கிராண்ட் டியூக் கிரிமோரியா. பார்த்தா இந்த ஸ்கெலிட்டன் தான் அந்த டீமன் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம 72 டீமன்ல இதுவும் ஒண்ணு. சொல்ல போனா உன் கிங்டம்ல நடந்த மொத்த டிராஜடிக்குமே இந்த டீமன் தான் காரணம். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அந்த டீமனும் நான் இந்த ரூயன்ல பார்த்த ஹியூமன்லயே இல்யூஷன்ல மாட்டாத மொத ஹியூமன்னா அது நீ தான். சொல்ல போனா நான் ரொம்பவே கியூரியஸா
கன்ஃபியூஸா இருக்கேன், எப்படி நீ இந்த விஷயத்த பண்ண? இது இப்படி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே கூஷானோ, சோ நீ தானா அது அந்த கெல்ட் பையனை வச்சு என் கிங்டம் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது, அதுவும் இல்லாம கடைசியா நீ எல்லாரையுமே ஏமாத்திருக்க. இது ஏமாத்திருக்கனா தம்பி, சிரிப்பு காட்டாதப்பா, நான் ஒரு டீமன்ற விஷயத்த நீ மறந்துடாத. அண்ட் அதுவும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாதாரண டீமன் இல்ல, நான் தான் டீமன் ஆஃப் ஆனஸ்டி. அதனால உங்களை ஏமாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. உங்க மனுஷனுக்குள்ள எது வரைக்கும் பிரிவினை இருக்கோ அது வரைக்கும் இந்த டாஜிலியான் மாதிரி எல்லா கிங்டமும் டவுன்ஃபால நோக்கி தான் போயிட்டு இருக்கும். சொல்ல போனா சில டைம் இந்த ரியாலிட்டி அது இலூஷனை விடவே ரொம்ப குரூவலா இருக்கும். இவன் இப்படி சொல்றத பார்த்துட்டு கூஷானோ ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண அப்படின்ட்டு இவனும் அந்த டீமனை பார்த்து வெறி கொண்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோவும் கூஷான் போதும், ஒரு டீமன் கிட்ட அதோட மோட்டிவ கேட்கறத விட பாயிண்ட்லெஸ்ஸான விஷயம் எதுவுமே கிடையாது. ஹீரோ அப்படி சொல்றத பார்த்துட்டு அந்த டீமனுக்கு ஷாக்கு. ஓஹோ பரவாயில்லையே, ஏன்னா இவ அதெல்லாம் பண்ணதுக்கு ஒரே காரணம் தான் இவ மறுபடியும் உயிரோட வர்றதுக்கு. அதை பார்த்துட்டு அந்த டீமனும் சிரிச்சுட்டு, பரவாயில்லையே இந்த பிரின்ஸ விட உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், நான் அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன். ஹீரோவும் இவ சொல்றதை கேட்டு சிரிச்சுட்டு, எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியும், நான் வேணா அதுல இருந்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்றேனே. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட்ல உன்னை இந்த இடத்துல சீல் பண்ணி வச்ச அந்த ஆர்ச் ஏஞ்சல். இவன் இப்படி சொல்லும் போதே அந்த டீமனுக்கு நடுங்க ஆரம்பிச்சுது. என்ன சொல்ற நீ, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆமா நீ சொல்ற மாதிரி நான் ஒரு சாதாரண ஹியூமன் தான், ஆனா எல்லாரோட வீக்னஸ் பத்தியும் தெளிவா தெரிஞ்ச ஒரு சாதாரண ஹியூமன். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அந்த டீமன் செம காண்டாயிடுது. அதுவும் கையில மேஜிக் எல்லாம் கேதர் பண்ண, மவனை நீ செத்தடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கிராண்ட் டியூக்னா என் முன்னாடி இவ்வளவு நிக்கலா பேசுவ, உன்னை இதே இடத்துல பஸ்பமாக்கறேன்டா நானு அப்படின்ட்டு அதுவும் கான்ல அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் கிரிமோரியா உன்னோட பெத்தட்டிக்கான இந்த ஆக்டிங் எல்லாம் இதோட நிறுத்திக்கோ, எனக்கு எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அந்த டீமனுக்கு ஷாக்கு, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி. இவன் அப்படி ஷாக்ல இருக்கும்போதே நிறைய செயின்ஸ் எல்லாம் வருது. இப்படி வரும்போதே ஹீரோவும், நீ அந்த ஆர்ச் ஏஞ்சல் கூட கான்ட்ராக்ட் போட்டதுனால உன்னால ஹியூமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போதே நிறைய செயின்ஸ் எல்லாம் வந்து இவ கையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருதுங்க. இவளும் இந்த கர்ஸ் கான்ட்ராக்ட், ஆனா அவன் தானே என்ன மொத அட்டாக் பண்ண வந்தான், இதுங்க ஏன் என்ன இப்படி கட்டி போடுதுங்க. இவன் இப்படி சைனால கட்டப்பட்ட உடனே எலினாவும் என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல, ஒரு டீமனால ஹியூமனா ஹார்ம் பண்ண முடியலையா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே இது எல்லா விஷயமே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. ஏன்னா கிராண்ட் டியூக் லெவல்ல இருக்க ஒரு டீமன் அது நேர்ல வந்து அட்டாக் பண்ணாம எனிமிலாம் அதோட இல்யூஷன்ல ட்ராப் ஆகணும்னு மட்டும் தான் இது ஆரம்பத்துல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கு. யங் மாஸ்டர் நாக்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமா? இவங்க இப்படி கேட்கும் போது ஹீரோ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஹீரோ அந்த டீமன் கிட்ட போயிட்டு, இப்பத்துல இருந்து நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லு, நீ அப்படி பண்ணனா உனக்கு நான் உயிர் பிச்சை போடுறேன். மொத கொஸ்டின், உன்னை சீல் பண்ணி வச்ச அந்த ஏஞ்சலோட பேர் என்ன? அந்த டீமனோ, நீ என்ன யோசிக்கிற, நான் அந்த ஏஞ்சலோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருப்பேன் நீ நினைக்கிறியா? இது இப்படி சொன்ன உடனே ஹீரோவோ செம்ம காண்ல, ஆக்சுவலா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, உன்ன மாதிரியே நான் ஒரு டீமனை போட்டு தள்ளேன், அதுவும் இதே மாதிரிதான் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம நெக்கலா பண்ணிட்டு இருந்தது. அந்த டீமனோட பேர் கூட பெஹமோன். ஹீரோ அப்படி சொல்லிட்டு கழுத்துல கத்தி வச்ச உடனே அதுக்கு தட்டி போயிடுது. அதுவும் எனக்கு அது பேர் தெரியாது, ஆனா அது எப்படி இருக்கும்ன்ற அப்பியரன்ஸ் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அதை வேணா நான் உனக்கு சொல்றேன். பரவாயில்ல, நீ சீக்கிரமாவே முடிவு எடுத்துட்டேன், சரி சொல்லு, உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கக்கு. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கிராண்ட் டியூக்கான ஏன் முன்னாடியே இவ்வளவு நிக்கலா பண்ணிட்டு இருப்பான். இவனோட டோன் அண்ட் இவனோட ஆக்ஷன், அதுவும் இல்லாம இவனோட கண்ணு, இதை நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன், என்னால பார்த்தாலே சொல்ல முடியுது இவன் உண்மையிலே டேஞ்சரஸான ஒரு ஆளு. இதுவும் இதை யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்து, அந்த ஏஞ்சலுக்கு வெள்ளை கலர்ல ஒரு விங்ஸ் இருந்தது, அது 2 மீட்டருக்கு வைடா பெருசா இருந்தது. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ இன்னும் காண்டாயிடுறான். ஏண்டி இதெல்லாம் காமனான ஒரு விஷயம், இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, டீமனுக்கெல்லாம் கொம்பு இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஜோக் எல்லாம் நிறுத்திட்டு உனக்கு தெரிஞ்சத மரியாதையா சொல்லு, இல்லனா இதே இடத்துல உனக்கு சூப் ஊத்திட்டு போயினே இருந்துருவேன். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அது சமகாண்டாயிடுது. உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தா அப்படி பண்ணுவ? இதுவும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுது. அதுவும் ஹீரோவை பார்த்துட்டு, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு, அந்த ஏஞ்சல் எப்படி இருக்கும்னு. அது எப்படி இருக்கும்னா லிட்டரலா உன்ன மாதிரியே தான் இருக்கும். சொல்ல போனா உன்ன மாதிரியே அவனும் ஒரு ஜெம்மு மாதிரி இருப்பான், பார்க்க ரொம்ப பளபளன்னு அழகா இருப்பான். அவனோட கண்ணும் வயலட் கலர் கண்ணு தான். இந்த டீமன் இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல சாப்டர் முடிச்சிடுறாங்க. ஹீரோ அந்த டீமனை போட்டு தள்ளுவானா இல்ல உயிரோட விட்டு போயிடுவானா, அந்த ஏஞ்சல் யாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் அடுத்த சாப்டர்ல தான் தெரியும். ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.